இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக. ஆனால் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், ஏதாவது போயிட்டு இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி. அப்புறம் இல்லை, அவருக்கு வந்து நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ள விடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சுருந்தாரு ரொம்ப நேரமாக. இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம 2க்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது நமக்கு தெரியல. உங்கள் காஸ்ட்டுக்காக ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை. இல்ல மத்த கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி எதுக்கு ஒரு வாட்டி நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கோவில் போயிட்டு வந்துட்டேன், யாரும் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை. இயற்கையான நடைமுறை தான் அது, பாதுகாப்பு நலன் தெரிஞ்சு விசாரிக்கக்கூடிய ஒண்ணுதான். அதே சமயம் அங்க இருந்து வரும்போது நாங்க பிஜேபி காரங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அச்சுறுத்தலும் தகவல். அது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாமே ரொம்ப போய். இது வந்து எந்த தெய்வ காரணத்திலையும் வந்து நாங்கள் இங்கே வந்துறது பியூரா தெய்வத்துக்காகியும். கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும். இங்கே வந்தது முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனலுக்காகியோ வந்திருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடிய வந்து நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நாங்கள் வந்து மாஸ்க் போட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து யாருக்கிட்டுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் போயிருந்தோம். உள்ள ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக, நான் வந்து அங்கே நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருங்க, நீங்கள் உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் கேட்கறது ஒரு விதம் இருக்கும். எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நாங்கள் இருக்கிறது கோவில், நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ எங்கேயும் கிடையாது. ஸோ நான் அங்கே அதுக்கூட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன், எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க, நான் வெளியில் போயிட்டு இடத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும். நான் அப்பயும் கூட சொன்னேன், சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் கிடையாது. ஆதார் கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, பேன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்று எடுத்துக்கு போனாலே போதும். நீங்க ஹிந்து சர்டிபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்ன, அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்ல பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணா ஆதித்ய கியான் ராஜ், ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான். ஸோ இது கூட எனக்கு தெரியாது, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்ட் தான், நாங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க, இங்கே திருப்பாலையும் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தாங்க. காலையில் மாதா கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை, அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதில் ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து இங்கே எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா, கரெக்டா? ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்க ஃபாலோ பண்றேன், மற்றவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்றேன். நான் சொன்னேன், சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா, சார் உங்களுக்கு விஐபி முடியாது, நாங்க அங்க போங்கன்னா நாங்க போறேன், நான் லைன்ல நிக்கிறேன். ஆனா ஜெனரல் கியூல கூட நாங்க போறேன். ஆனா கிரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது. அப்படி நாங்க எல்லாத்துக்குமே நாமே என் மேல நாங்க ஒரு பிலிகிரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியா தான் வந்தேன். நாங்கள் இங்கே எதுவுமே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல. ஸோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா, ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேருக்கு நம்பர் 1 கேட்டதும் இதை மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் கேட்குற விதம், அங்கே நடந்துக்கூடிய விதம், இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட